பிளஸ் இந்த வார செய்திகள். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்க இன்றைய கடைசி நாள். தமிழக அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்க இன்றைய கடைசி நாள். ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் நடைபெறும். பாண்டிச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. அசாமில் 126 தொகுதிகளிலும், கேரளத்தில் 140 தொகுதிகளிலும், பாண்டிச்சேரியில் 30 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9 தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அசாமில் 85.38% வாக்குப்பதிவும், கேரளத்தில் 78.03% வாக்குப்பதிவும், பாண்டிச்சேரியில் அதிகபட்சமாக 89.83% வாக்குப்பதிவும் பதிவாகியுள்ளன. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யாதவ் மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக பதவியேற்கிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் யாதவ் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து மாநிலங்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆனார். எம்பி பதவி ஏற்ற பின் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறார். மேற்கு வங்காளத்தில் பிரதமர் உட்பட முக்கிய தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகின்றனர். மேற்கு வங்காளத்தில் ஏப்ரல் 23 தேதி மற்றும் 29 தேதி என 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது மம்தா பானர்ஜி மேற்கு வங்காள முதல்வராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 தேதி வாக்குப்பதிவு நெருங்குவதால் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பிரதமர், முதல்வர் உட்பட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களின் பரப்புரையால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. வேட்பாளர்களின் வேட்புமனு ஏற்பு மற்றும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டில் மொத்தம் 5,73,43,291 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள். 18 முதல் 19 வயதுடைய முதல் முறை வாக்காளர்கள் 14,59,000 பேர் உள்ளனர். 20 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் 2 கோடி பேருக்கு மேல் உள்ளனர். 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 10 லட்சத்திற்கும் மேல் உள்ளனர். IPL 2026 கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவின் முக்கியமான நகரங்களில் தினமும் நடைபெற்று வருகின்றன. மார்ச் 28 தேதி தொடங்கிய IPL கிரிக்கெட் போட்டியில் இதுவரை 15 போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ளன. புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலிடத்தில் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் ரசிகர்கள் வருத்தத்தில் உள்ளனர். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் சமூக வலைதளங்களில் வெளியானது. ஜனநாயகன் படத்தின் 5 நிமிட காட்சிகள் இணையத்தில் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது 3 மணி நேர முழு படமும் வெளியானதால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜனநாயகன் படத்தை யாரும் பகிர வேண்டாம், ஒவ்வொரு காட்சிகளும் பலரின் கனவை சுமந்து வருகிறது, அனைத்து தரப்பினரும் படக்குழுவிற்கு ஆதரவளிக்க வேண்டுமென இயக்குனர் H. வினோத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.